ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். இன்னும் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. பாக்ஸ் நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணின ஒன்று. பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எஸ், நெயில் ட்ரையர். இது நெயில் லவ்வர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாத்துக்குமே. இது பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்குது. கண்டிப்பாக 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன் அதுக்கு நான். கலர் பார்த்தீங்கன்னா நல்ல பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அமேசானில் ஆர்டர் பண்ணினேன். இதோட ரேட் வந்துட்டு 325 ருபீஸ். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆர்டர் பண்ணும்போது நல்லா டார்க் பிங்க் கலரில் பார்த்தேன். பட் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்தது பேபி பிங்க் கலரில் தான். 2 பேட்ரி போடுற மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க. அங்கே 2 பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப கைக்குள்ளேயே அடங்கிக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக இருக்கும். இதோட லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். வேணும்னா போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் பேட்ரி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நார்மல் எவ்ரிடே பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி ஒன்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் பேட்ரி போட்டுக்கோங்க. மற்ற டைம் அவுத்தே வச்சுட்டு அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் பேட்ரி வேஸ்ட் ஆகாது. இப்போது இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா? இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காய வைக்கிறது. ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணும்போது மேலேருந்து எனக்கு ஒரு மாதிரி அந்த நெயில் கிட்ட ஒரு மாதிரி காற்று வருது. அதுக்காக தான் அது, சரிங்களா? அதுக்காக தான் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது மேலேருந்து ஒரு மாதிரி எனக்கு ஏர் வருது. இப்போ நான் நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நீங்கள் கேட்கலாம், ஃபேன் காற்றுலேயே காய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மேபி நீங்கள் கேட்கலாம். என் ஹஸ்பண்ட் கூட கேட்டார். காய வைக்கலாம், பட் நார்மல் நம்ம டபுள் கோட் கொடுத்தாலே ஒரு 1 ஹவராவது கண்டிப்பாக ஆகும், இல்லைனா 15 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஆகும். அதுவும் இல்லாமல் அது காஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த கோட் வந்துட்டு நம்ம நெயில் ஆர்ட்டே பண்ண முடியும். அது காஞ்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கடுத்த கோட் நெயில் ஆர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நெயில் ஆர்ட் டிசைன்ஸ் போடுறவங்களுக்கு இந்த நெயில் ட்ரையர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது நான் நல்ல டபுள் கோட்டிங்கே கொடுத்துருக்கேன். காயத்துக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும் நார்மலாக நான் காய வைக்கிறதுக்கு. பார்ப்போம் இதில் எப்படி தான் காயுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது எல்லாத்துக்குமே நான் நெயில் பாலிஷ், பிளாக் கலர் நெயில் பாலிஷ் போட்டுட்டேன். இப்போ அந்த ட்ரையரை எடுத்து ஜஸ்ட் 3 ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் இதில் வைக்க முடியும். கரெக்டாக அதில் மட்டும்தான் காற்று வருது. 4 ஃபிங்கர்ஸ் வச்சு பார்த்தேன், பட் அந்த 3 ஃபிங்கருக்கு மட்டும்தான் காற்று வருது. மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் ஆகுது அதில் வைக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் அதில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? வச்சுட்டு இப்போ நான் தொட்டு பார்க்குறேன். சீரியஸாகவே சூப்பராக காஞ்சிருக்குங்க. பொய் சொல்லலை, சீரியஸாகவே காஞ்சிருக்கு. ஆமாம், சீரியஸாகவே காஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது அடுத்த அந்த 4 ஃபிங்கரும் கட்டை விரலும் ரெண்டும் சேர்த்து வைக்க முடியாதுன்றதுனால ஃபஸ்ட்டு 4 ஃபிங்கர் நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்க்குறேன் காஞ்சிருச்சான்னு. இப்போ பக்கத்துலேயே காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்களேன், நல்லா அமுத்தி தான் நான் எடுக்கிறேன். எந்த நெல் பாலிஷுமே என்னோடய வலது கையில் ஒட்டிட்டு வரவே இல்லை. நல்லாவே காயுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குமே நான் 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த நெயில் ட்ரையரை வந்துட்டு நம்ம கையில் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த கையில் வந்துட்டு கொஞ்சம் பெயின் வருது. இப்படி 30 செகண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கும்போது கண்டிப்பாக பெயின் வருது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே கீழே இல்லைன்னா ஏதாவது சேர் மேலே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி காய வைங்க. அப்போ தான் நமக்கு கைக்கு எதுவுமே பெயின் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்களேன்.
இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ஏர் வருது. ஓகேவா? இப்படி நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு ஏர் வருது. ரேட்டிங் கண்டிப்பாக 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.